ட்ரம்ப பொறுத்தவரையும் ஈரான் யுத்தத்துல வெற்றி அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அதான் ரொம்ப நாள் சொல்றீங்களே முதலாளி அப்படின்னு உள்ளூர்ல கேட்டிருப்பான் எல்லாத்துக்கு. இல்ல அக்ரிமெண்டே முடிஞ்சுச்சு அப்படின்னு அவர் அறிவிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் தான். பெரிய அளவுல ஈரான் இல்ல ட்ரம்ப் பொய் சொல்றாரு. அப்படி ஒரு அக்ரிமெண்டே இன்னமும் வரலை அப்படின்னு சொல்லிட்டார்கள். ஆனா இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவர்களோட இதே பஞ்சாயத்தா போச்சு. ஒருத்தன் ஒண்ணு சொல்லுவான், இன்னொருத்தன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல சொல்லுவார்கள். சரி அக்ரீமெண்ட்ல என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அக்ரீமெண்டே பிரச்சனை அப்படின்ட்டாய்ங்க சிம்பிளா. காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மொத்தத்தையும் குடுன்னு அமெரிக்கா கேட்டிருப்பான். ஒண்ணு கூட தரமாட்டேன்னு ஈரான் சொல்லியிருப்பான். ஆனா இந்த அக்ரீமெண்ட் இவர்களுக்கு ஒட்டுமொத்தமா யுத்த நிறுத்தம்லாம் தேவையில்ல. திருப்பி ஒரு 40, 60 நாள் ஒரு பிரேக் தேவை. அவ்வளவுதான் இப்போதைக்கு அக்ரீமெண்ட்ல டிசைன் பண்ண முடியுது. எது 2 பேரும் ஜெயிக்கவே முடியாத யுத்தத்த ஆரம்பிக்க விரும்பல. அதே சமயம் விட்டு குடுத்து போகவும் விரும்பல. இப்போதைக்கு ஒரு 60 நாள் அக்ரீமெண்ட். இந்த 60 நாள் அக்ரீமெண்ட்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ ஈரான் தொறந்து விட்டுரும். பதிலுக்கு அமெரிக்கா ஈரான் மேல உள்ள தடைகளை எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுரும். நீ பாட்டு ஆயில வித்துக்க, பொழைச்சு போ அப்படிங்கிற மாதிரி விட்டுருவார்கள். அப்படி செஞ்சுட்டு உட்கார்ந்து பேசுறது எது அணு ஆயுதத்தை பத்தி உட்கார்ந்து பேசுறது. அதை கொடுத்துரு, கொஞ்சோடு கொடுத்துரு, மொத்தத்தையும் கொடுத்துருன்னு உட்கார்ந்து இந்த 60 நாள் பேசுறது. அப்ப ஈரான் நல்ல பிள்ளையா நடந்துக்குது, நல்ல திசையை நோக்கி போகுது அப்படின்னா, மெல்ல மெல்ல ஈரானோட சொத்துக்கள், வெளிநாட்டுல முடக்கி வைக்கப்பட்டிருக்க சொத்துக்களை எல்லாம் ரிலீஸ் பண்றது. கடைசியில ஈரானோட அணு ஆயுதங்கள் எல்லாம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பூரா தூக்கிட்டு, ஈரானுக்கு ஏதோ ஒரு நஷ்ட ஈட குடுக்கிறது. இதுதான் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் படி அமெரிக்கா வெற்றி அப்படின்ட்டாய்ங்க. அதாவது கையெழுத்து போட்டுரும். ஒரு 60 நாள் போர் நிறுத்தம் வந்துரும். ஆனா போர் நிறுத்தங்கிறத தாண்டி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ முழுசா தொறந்து விட்டுறலாம். தொறந்து விட்டா அப்புறம் என்ன? ஆயில் மார்க்கெட் பாட்டு போகும். அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்குள்ள அடிதடியா, சண்டையான்னு யாரும் கண்டுக்க போறதே கிடையாது. ஈரான பொறுத்தவரை ஈரானும் இஷ்டத்துக்கு ஆயில் விக்கலாம். பழைய மாரியே ரொம்ப சுதந்திரமா எல்லா தடைகளும் உடைஞ்சிருச்சு. ஆயில் மார்க்கெட்ல டம்முன்னு குதிச்சு விரட்டி விக்க வேண்டியது தான் வேலை. அப்ப பெரிய அளவுக்கு அவர்களுக்கும் கல்லாக்கட்டும். ஆனா இந்த 60 நாள் உட்கார்ந்து பேசுற விவகாரத்துல ஈரான பொறுத்தவரை என்ன சொல்றார்கள் அப்படின்னா, நாங்க உட்கார்ந்து பேசும்போதே எங்க சொத்துக்களை எல்லாம் விடுவிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அதாவது இதோட கையோட எப்படி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ தொறக்கிறோங்கிறோமோ, தடைகளை நீக்கிறீங்களோ, அதே மாரி சொத்துக்கள விடுவிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம உட்கார்ந்து பேசலாம். ஆனா உட்கார்ந்து பேசுறது எதற்கு அப்படின்னா, ஏதோ கொஞ்ச நாள் தள்ளி போடுறது. எது? அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட வேலைகள கொஞ்ச நாள் தள்ளி போடுறது. இந்த மாரி டைரக்ஷன்ல தான் போணுமே ஒழிய, ஒட்டுமொத்தமா நாங்க ஆயுதங்கள தரப்போறோங்கிற டைரக்ஷன்லயும் போக்கூடாது. அதே சமயம் இப்ப பிடிச்சு வச்ச சொத்துக்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கடுத்து இந்த அணு ஆயுத பேச்சு ஓரளவுக்கு நெருங்குது. ஒரு நல்ல டைரக்ஷன நோக்கி போகுது அப்படின்னா, இம்மீடியட்டா எங்களுக்கான நஷ்ட ஈட ரிலீஸ் பண்ணி விட்டறணும் அப்படின்னு சொல்லி ஈரான் நிக்குது. பக்காவா அவர்கள் சைடு நிக்கிறார்கள். தலைவன பொறுத்தவரை இந்த சைடு பக்காவா இவரு நிக்கிறாரு. யாரு? அண்ணன் ட்ரம்ப் ஒரு பக்கம் தனக்கான ஒரு பக்காவான பொசிஷன்ல போய் ஏறி நிக்கிறாரு. ஈரான பொறுத்தவரையும் சும்மா கிடையாது. இந்த பக்கம் நம்ம பயலுகள போய் பக்காவான இன்னொரு பொசிஷன்ல ஏறி நின்னுட்டாருங்க. ஆனா 60 நாள் யுத்தம் அப்படிங்கிறது போதுமான ஒரு விஷயம் தான். இப்போதைக்கு மூச்சு விட்டுற முடியும். ஏன்னா, இப்ப அடுத்த வாரம் 1 மாதத்துக்குள்ள, அதாவது 1 வாரத்துல அடுத்த மாசம் பொறந்துரும். அப்ப அடிதடி சண்டைக்கு தயாராகிறார்கள். ஆனா, ஈரான் சொன்னத இவனுங்க காதுலயே வாங்கிக்கல. காதுல வாங்கிக்காம வெற்றி அப்படின்னு அறிவிச்சுட்டார்கள். அதனால தான் ஈரான் மறுபடியும் தோல்வி அப்படின்னு அறிவிச்சுட்டு போயிருச்சு. "என்னப்பா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கரை ஏறுமா?" அப்படின்னு வெள்ளை மாளிகையில யாரோ போய் கேட்டிருக்காய்ங்க. பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி சொல்லுவார்ல, அந்த மாரி ஒரு ஆள் ஒரு செய்திய சொல்லியிருக்காரு. அப்ப ஏறக்குறைய கசிய விட்ட மாரி தான். காரணம் என்ன அப்புட்ன்னா, ஒரு பக்கம் ட்ரம்ப பொறுத்தவரையும் அவர் வெற்றிம்பாரு. அதுக்கடுத்து ஈரான் பயல்லாம் ஒரு கோமாளி பய. நம்ம முன்னால நிக்க முடியுமா? வச்சு செஞ்சுட்டேன்ல அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு அங்க மீசைய முறுக்குவாரு. மீசையே இல்லையே அவருக்குன்னு கேட்கக்கூடாது. அந்த பாடி லாங்குவேஜ் ஈக்குவலா அவங்க ஊர்ல என்னவோ அத செஞ்சுக்குவாரு. அங்கிட்டு, இங்கிட்டு திரும்பி பார்த்து, ஏதோ 2 வரி அவருக்கு தோன்றத பேசுவாரு. இந்த பக்கம் ஈரான பொறுத்தவரையும் சும்மா கிடையாது. இவர்கள் ஏஐ இமேஜ வச்சு ட்ரம்ப் தூங்கி எந்திரிக்கிற மாரியும், கடல்ல மிதக்கிற மாரியும், முஸ்தபா கம்பெனி கால்லயே விழுகிற மாரியும், இவர்கள் இந்த பக்கம் தனியா ஒரு ராஜ்யத்த ஃபுட்டேஜ் வாயிலா நடத்திக்கிட்டு இருப்பார்கள். இப்படி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, ஒரு பக்கம் இப்படி நடத்தினா உருப்படுமா ட்ரம்ப் அப்படின்னு போய் யாரோ கேட்க, அந்த பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி மூலியமா ட்ரம்ப் கசிய விடுறது என்ன அப்படின்னா, "ஏலே பேச்சுவார்த்தையில இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இது பூரா உங்களுக்காக தான்.
மக்களுக்காக தான். பேச்சுவார்த்தையில இந்த ஃபுட்டேஜ், இந்த ட்வீட் எல்லாத்தையும் தூக்கி வெளியில அந்த ரூமுக்கு வெளியிலேயே வீசிட்டு போயிருவோம். பேச்சுவார்த்தை அப்படி ஆரோக்கியமா போய்க்கிட்டு இருக்கு. ஒண்ணும் கவலைப்பட வேணாம். யுத்தம் வராது அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இது எதுக்குன்னு தெரியல. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் அதாவது இவர்கள் வெளியில போடுற ட்வீட்டும், வீடியோக்களும் உள்ளூர் மக்களையும், வெளிநாட்டு மக்கள்களையும், அதாவது வெளிநாட்டு உறவுகளையும் சமாளிக்கிறக்கா? இல்ல 2வது குடுத்த ஸ்டேட்மெண்ட்ட சமாளிக்கவான்னு தெரியல. 2மே சமாளிக்கிற மாரி தான் இருக்கு. காரணம் நம்மள காட்டிலும் ஜிசிசி நாடுகள் தான் அதிக பதட்டத்துல உட்கார்ந்திருப்பாய்ங்க. இந்த 60 நாள் யுத்தம் தப்பிச்சோம், பொழச்சோம் அப்படின்னு ஓடி போலாங்கையில நோன்ட்டாய்ங்க. அப்ப உண்மை இல்லையா? இதுக்கு தான் நீ சும்மா வந்து வாய் பேசாத ட்ரம்ப்ன்னு அவனுங்க தான் கூப்பிட்டு திட்டியிருப்பாய்ங்க. அதுக்காக தான் பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி மூலியமா கசிய விடுறார்கள். ஆனாலும் முன்னமும் எல்லா கதவுகளும் தொறக்க தான் பட்டிருக்கு. எந்த கதவும் மூடலை அப்படின்னு சொல்றார்கள். அமெரிக்க சைடுல இருந்து. ஈரான் சைடுல ஐஆர்ஜிசி சொல்லிருச்சு. தப்பி தவறி பேசிக்கிட்டு இருக்கும்போதே தாக்குதல் ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டு தாக்குதல் ஆரம்பிச்சாலும் சரி, அடி பலமான அடி கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வச்சு செஞ்சுருவோம். இதே காலகட்டத்துல தான் ஈராக் யுத்தத்துல உயிர் தியாகம் செஞ்ச தியாகிகளுக்கு நினைவஞ்சலி கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது வருட வருடம் கடைபிடிப்பார்களாட்டுக்கு. அந்த கூட்டங்கள்லாம் நடக்குது. அந்த கூட்டங்கள் நடக்கும்போது பொதுவாவே எங்களோட வீரம் பொங்கி தான் இருக்கும். இப்ப நீ வேற வம்பிழுக்கிற காலகட்டம். வச்சு செஞ்சு விட்டுருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஐஆர்ஜிசி அறிவிச்சிருக்கு. அப்ப பஞ்சாயத்து முடிஞ்சுன்னாங்களே அப்படின்னு கேட்டா, பஞ்சாயத்து முடியல. பஞ்சாயத்து அப்படியே இருக்கு. என்ன ஒண்ணு முந்தி 99% முடிய வாய்ப்பே இல்லைன்னு இருந்துச்சு. இப்ப அவங்கவங்க இஷ்டத்துக்கு 50, 60, 40 அப்படின்னு யுத்தம் வராது, யுத்தம் வரும் அப்படின்னு போட்டுக்கலாம். ட்ரம்ப பொறுத்தவரையும் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்காக அவர் ஏதும் வித்தைய காட்டுறாரான்னு தெரியல. ஏன்னா இந்த மனுஷன நம்ப முடியாது. நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது, "எப்பா 60 நாளாமே ஜம்முன்னு ஏறுவோம்" அப்படின்னு ஏற, இவரு வாங்கி வச்சுட்டு திருப்பி டக்குன்னு அடிச்சு திருப்பி இறக்கி விட்டு சம்பாரிக்கலான்னு திட்டம் எதுவும் வச்சிருப்பாரு. மனுஷன் ஆனா தனியா அமெரிக்கா கல்லாப்பெட்டியும் நிறைக்கிறான். அவரோட கல்லாப்பெட்டியும் நிறைக்கிறாய்ங்க. இந்த பக்கம் ஈரானுமே அவர்களோட கல்லாப்பெட்டி யுத்தத்துக்கு அப்புறம் நல்லாவே நிறையுது. என்ன செலவு கூடுது. ஆனா யுத்தத்துக்கு அப்புறம் கல்லாப்பெட்டி நல்லாவே நிறையுது. இந்த பக்கமும் அந்த கல்லாப்பெட்டி விவகாரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறனால தான் அமெரிக்காவ தலைகீழா நிக்க வச்சு தண்ணி குடிக்க வைக்க முடியுது. அடுத்து டக்குன்னு ஏதாச்சும் மாறினாலும் உடனே நம்ம இங்க வந்து பார்ப்போம்.